இந்த கூட்டம் எதுக்காக கூட்டியிருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம கட்சியோட மகளிர் அணி தலைவி மஞ்சு பத்தி தான். அது தற்கொலை சார். கொலைதான். அதுவும் அமைச்சர் குருதான் இந்த கொலையை செஞ்சிருக்காருன்னு இந்த கேசட் மூலம் தெரிய வந்திருக்கு. அதனால குருவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி தகுந்த நடவடிக்கை எடுக்க நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னது? நீங்க யார் என் தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? இங்க யார் என் நாட்டுல தப்பு பண்ணல? உட்கார்ற. அரசியல் அரிச்சொடி பாடமே தப்பு பண்றதுதான். நான் என்னைய பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அவளை கொலை செய்யணும்னு நினைச்சேன்? இல்லையே, அவ விதி போய் சேர்ந்துட்டா. என் விதி இந்த கேசட்ல பதிவாயிடுச்சு. இந்த விஷயம் பத்திரிகையில வந்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சா போச்சு. மூடி மறைக்க வேண்டிய விஷயத்தை ஏன் சார் அம்பலப்படுத்துறீங்க? இதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வேற. அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? சார், நீங்க வேணா காந்தியா இருங்க சார். மீறி என் மேல் நடவடிக்கை எடுத்தா நான் கட்சியை விட்டு விலகுறேன். அதுக்கப்புறம் கட்சி உடையறது இல்லாம ஆட்சியும் கவுந்துரும் தலைவா. என்னையா பேசுறீங்க? அமைச்சர் குருவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. அமைச்சர் குருவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. சத்தம் போடாதீங்க. முதல்வர் அவர்களே, நீங்க பாட்டுக்கு நடவடிக்கை எடுத்தா கட்சி உடைஞ்சிடும், ஆட்சியும் போயிடும். இன்னும் எலெக்ஷன் செலவே கலெக்ஷன் ஆகல. ஆகையால நானும் என்ன சேர்ந்த எம்எல்ஏக்களும் அமைச்சர் குருவுக்கு எங்க ஆதரவை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்க ஆதரவு குருவுக்கு தான். இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான். இப்படி எல்லாரும் சேர்ந்து அமைச்சர் குருவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் மனசாட்சிப்படி வாழ்றவன். என்னைக்கு என் வார்த்தை கட்டுப்பட மறுத்தீங்களோ இனிமே நான் இந்த பதவியில இருக்க விரும்பல. எனவே நான் என்னுடைய இந்த முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யறேன். நன்றி. வேண்டாம் பாபு, அவங்ககிட்ட இனிமேல் மோதுறதுல யூஸ் இல்ல. ஏற்கனவே ஒருத்தனை நம்ம இதுக்கு பலி கொடுத்துருக்கோம். சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதரா. அந்த மந்திரி எதிர்த்து நிக்கிறது ஒண்ணு பிடிக்கலையா சொல்லு. இப்பவே உங்க வீட்டை காலிப்பட்டு போறேன். இது வரைக்கும் இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு தானே உன் விஷயத்துல தலையிறதே இல்ல. இது வரைக்கும் உனது என்னது ஏதாவது பிரிச்சிருக்கேனா? திவ்யா, நீங்களாவது ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. தெரியும் போடா. திவ்யா, ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இது வரைக்கும் உங்களுக்கு இந்த கேசட் விவகாரத்தில் உதவினது தப்போன்னு எனக்கு தெரியுது. இனிமே இந்த கேசட் விவகாரத்தை மறந்துடுங்க. அப்ப என்ன கோட மாதிரி ஒதுங்க சொல்றியா? சொல்லு, சொல்லுமா. இது கோழத்தனை இல்ல பாபு. நம்ம வாழ்க்கைய நாம தான் தீர்மானிக்கிறோம். திவ்யா, என் வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை வேற. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க பாபு. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? பாரு, நாளைக்கு என் வாழ்க்கை என்னன்னு எனக்கே தெரியாது. அப்படி இருக்கும் போது என்ன நம்பி உன் வாழ்க்கை? உங்க மனசு எனக்கு புரியுதுங்க. சமுதாயத்து மேல இருக்கிற கோபம் உங்க வாழ்க்கை தியாகம் பண்ண வச்சிருச்சு. உங்களுக்கு எப்படி இந்த சமுதாயத்து மேல நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கைய நான் உங்க மேல வச்சிருக்கேன். திவ்யா, யாரு யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்ல. உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. நீங்க போற பாதையில கை கோத்துட்டு போற பாக்கியம் இல்லைனாலும் அந்த திசையை பார்த்துட்டு இருக்கிறது என் வாழ்க்கையில நான் முடிவு பண்ணிட்டேன். திவ்யா, திவ்யா, எனக்காக உங்களுக்காக இல்லைங்க. இத்தனை நாள் என்கிட்ட வேலை பார்த்த, அதுக்கு தகுந்த சம்பளம் குடுத்துக்கிட்டே இருந்த. அப்புறம் என்னடி என்ன விட்டுட்டு அவனுக்கு வேலை பார்த்த எடுத்து போனியா? ஏ, அந்த சுகத்தை நாம தர மாட்டோமா?
எல்லா விஷயத்திலையும் பாஸ் தாண்டி. விருப்பப்பட்டா விட மாட்டேன், விருப்பம் இல்லைன்னா தொட மாட்டேன். ஆனா இப்போ எனக்கு விருப்பம் இருக்கு.